என்னடா இது லைஃப் நம்மளுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் வர 90 செகண்ட்ஸ் உங்க லைஃபோட பெர்ஸ்பெக்டிவே மாத்தும்னு நான் நம்புறேன். நீ இந்த ஊர்ல இருந்தா உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது. நீ இங்க இருந்தா குப்பாள்ற பையனா மாறிடுவ. சோ இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போ அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா அந்த பையன் உங்களையும் அம்மா தங்கச்சி உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எங்க போறது, நீங்களும் உடம்பு சரியில்லாத இருக்கீங்க, நான் இங்கேயே எதனா ஒரு வேலையை பார்த்துட்டு உங்க கூடவே இருக்குன்ட்டு அந்த பையன் சொல்றான். ஆனா இன்னைக்கு அந்த பையன் ரொனால்டோ அந்த மெஸ்ஸியோட ஃபேன் பேஸ்க்கு ஈக்குவலா ஒரு ஃபேன் பேஸ் வச்சிட்டு இருக்காரு. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம நெய்மர் தான். இவரை பத்தி இன்னும் டீடைலா சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இது ஸ்டோரி தட்ஸ் இன்ஸ்பயர் மீயோட எபிசோட் 4. பிரேசில்ல ஒரு மலை கிராமத்துல வாழ்ந்து வந்தவர் தான் நம்ம நெய்மர். அவங்க இருக்கிற இடத்துலதான் மத்த ஒரு ஆட்கள்லாம் வந்து குப்பையை கூட்டிட்டு போவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க இருக்கிற இடத்துல கரண்ட் கூட ஒழுங்கா இருக்காது. ஒரு நாள் நெய்மரோட ஃபேமிலி கார்ல வெளியே போகும்போது எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல நெய்மரோட அப்பாவுக்கு கொஞ்சம் சிவியரா இன்ஜுரி ஆயிருக்கு. நெய்மருக்கும் தலையில மட்டுமே 11 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. நெய்மரோட அப்பாவுக்கு நெய்மர் ஒரு நல்ல பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு தான் ஆசை. நெய்மருக்கு அவங்க அப்பாவே கோச்சிங் கொடுக்குறாரு. அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நெய்மருக்கு கோச்சிங்கும் கொடுக்க முடியாத போகுது. இங்க இருந்தா குப்பாள்ற பையனாதான் நீ மாறுவேன்ட்டு அவங்க அப்பா இவனுக்கு சொல்றாரு. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அம்மா தங்கச்சியை யார் பாத்துக்கிறது, நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்ட்டு நெய்மர் சொல்றாரு. நெய்மர் மெழுகுவத்தி வெளிச்சத்தை வச்சு அவரு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்கம் இல்ல, கரண்ட் இல்ல, ஃபுட்பால் விளையாட கிரவுண்ட் இல்ல, கோச்சிங் கொடுக்க சரியான கோச்சும் இல்ல. ஆனாலும் அவரு நம்பிக்கை விடாம ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காரு. டுங்கான்ற ஒரு பர்சன் அவர் ஒரு செலக்ஷன் கமிட்டில மெம்பரா இருக்காரு. சின்ன சின்ன லோக்கல் டீம்ஸ் பிளேயர் எல்லாம் இவர் செலக்ட் பண்ணுவாரு. நெய்மரோட 13வது வயசுல டுங்கா நெய்மரோட டேலண்ட பார்த்துட்டு நெய்மரை சாண்டோஸ் கிளப்புக்கு கூப்பிட்டு போறாரு. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆன அவரோட ஜர்னி இப்போ உலகம் முழுக்கும் பாக்குற ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறி இருக்காரு. சோ அவரு அந்த டீம்ல ஜாயின் பண்ணதுமே கிட்டத்தட்ட $222 மில்லியன் இவருக்கு கிடைக்குது. அந்த காசை யூஸ் பண்ணி டுங்காவோட எல்லா கடனையும் அடைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ டுங்காவோட பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே நெய்மரே பாத்துக்கிறாரு. உன்னோட சிச்சுவேஷன் உன்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணவே பண்ணாது, டிட்டர்மினேஷன் தான் டிசைட் பண்ணும். இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா லைஃப் லாங் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறது இல்ல. ஒன் டே எவ்ரிதிங் வில் சேஞ்ச்.